தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் இலங்கையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் நான், இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அடே சொல்லேக கேளுங்களா, கேட்காம குளறிட்டு இப்ப நியூஸ் பார்த்தீங்களா தம்பி? விஜய் 103 ஆசனங்களோட இப்ப நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சும்மா சிக்னல்ல நிக்கல ஒரு போன் எடுத்து பார்த்தேன். 103 ஆசனங்களோட விஜய் முன்னிலையில நிக்கிறாராம். அப்படி இதை தன்னடா சொன்னான் உங்களுக்கு. இந்த தற்கொலைகளுக்கு தமிழ் எம்பளங்கிறீள், சிங்கள எம்பளங்கிறீள், இங்கிலீஷ் எம்பளங்கிறீள், உங்களை இதை தன்னடா சொன்னான். அடே விஜய் வருவேர்னு உங்களுக்கு சொன்னான் தானேடா, கேட்டீங்களாடா? இதே தாண்டா வடக்கு மாகாண சபையில நடக்கும். கொஞ்சம் இருங்கோ. இதான் சொல்றது. இந்த சீமாட்ட தற்கொலையில் யாராவது உயிரோடு இருக்கிறீங்களாடா? சீமானுக்கு ஒரு சீட், பாதி சீட், காவால் சீட் ஏதாவது வந்திருக்காடா? எனக்கு தெரியல. அடே நானடா, எனக்கு அவர் வரணும் இவர் வரணும் ஆசை இருக்கல. நான் சொன்னது யார் வருவினம் என்றதை நாடி பிடிச்சு சொன்னேன். அவ்வளவுதான். மன்னார் மூர்வீதியில் கொடூரம், கணவனை கொன்று துண்டு துண்டுகளாக வெட்டி பலசல கூடத்தில் போட்ட மனைவி. மன்னார் மூர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொன்று அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசல கூட குழியில் போட்ட நிலையில் குறித்த சடலம் இன்று திங்கட்கிழமை மன்னார் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. கணவன் மனைவிக்கு இடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொன்றுள்ளார். பின்னர் சடலத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசல கூட குழியினுள் போட்டுள்ளார். பின்னர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உயிரிழந்தவர் மன்னார் வங்காளை பகுதியை சேர்ந்த 36 வயதுடையவர் என்றும், மனைவி மன்னார் பனங்கட்டுக்கோட்டு பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் எனவும் தெரிய வருகின்றது. யாருக்கும் தொடர்பு இல்லை. எனக்கு மட்டும்தான் பேசுறது. நமக்கு மட்டும் அந்த பிள்ளை யாரோட பேசுறதுக்கு மனம். யாழ்ப்பாணம் செம்மணியில் மீண்டும் துயரம், குழந்தையின் சிதைவுகள் மீட்பு. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்று திங்கட்கிழமை கைக்குழந்தை உட்பட மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் எலும்புகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அப்புதைக்குழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 7வது நாளாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. காலை 7:40 மணி முதல் தற்போது வரை அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதுடன் இன்றைய தினம் புதிதாக 4 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் அந்த 4 மனித எண்பு தொகுதிகள் ஒன்று சிறு குழந்தையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் சிறு குழந்தை உள்ளடங்களாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய நாள் முடிவில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 247. யாழ்ப்பாணத்தில் கசிப்பு கும்பல், பெண் கைது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக சூட்சுமமான முறையில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் மற்றும் ஆண் என 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சந்தேக நபர்களிடம் இருந்து 20 பொருள் கசிப்பு மற்றும் கசிப்பு தயாரிப்பதற்கான உபகரணங்கள் யாழ்ப்பாணம் போதைத்தடுப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாயன்மார்கட்டு பகுதியை சேர்ந்த இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் குறித்த பகுதியில் நீண்ட காலமாக வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சராக நடிகர் விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு ஆதரவாக கொண்டாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. எங்களோட அண்ணன் அதாவது தளபதி விஜய் என்ற சிஎம் ஆகிற செலிப்ரேஷன் இருக்குது. அப்போ அதை நாங்கள் கரநாளாக பிளான் பண்ணி வச்சு இந்த ஒரு நாளுக்காண்டி எதிர்பார்த்தோன்ட்டு இருந்தது. இதில் முக்கியமாக நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் இருக்கிறோம். இதில் இதில் ஃபேனரில் தெரியறவர் தான் வந்து எங்களோட நண்பன் ஒரு ஆள். இவர் வந்து இப்போ இல்லை மோசம் போயிட்டு எங்களை விட இவர் வந்து ஒரு தீவிர ஃபேன் உண்டு. அப்போ இவருக்கு வந்து மிச்சத்துக்கு ஆசை ஒன்று இருந்தது விஜயன்ற இப்போ சிஎம் வேற செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி. அவர் இல்லை இந்த நேரம். அப்போ அவரோட ஆசையை வந்து அவருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ற எல்லாருக்கும் வந்து அவரை முக்கியமான ஆள். அப்போ ஆசையை வந்து இந்த ஒரு நாளில் செஞ்சு கிடக்கு அவர். கண்டாயமாக்கு இன்னும் சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். தயப்பாலோக்கு என்னவோ 10-15 பேர் வருவார்கள். பாரக்கட்ட பகினவோ ரோட்டுக்கு இறங்குவார்கள். ஆண்டுட கிதறியாண்டு කියනවා. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். தயப்பாலோ බැලලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? කොහොම පුළුවන්ද අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව மாபெரும் அரசாங்கம், ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம் 10ක් 15ක් වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව් பாவம். මොනවද තියෙන රැස්වීම්? என்ன எப்படியான கூட்டம்? ජනතාව රැස් කරනවද? மக்களை கூட்டுகின்றார்களா? එහෙම නෑ. இல்லை. එහෙම මුකුත් නෑ. அப்படி ஒன்றுமே இல்லை. එක ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஒரு அமைச்சரின் வீட்டில் එක හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒரு வீட்டில் අනිත් පක්ෂවලා එකතු වෙනවා. ஏனைய கட்சிகள் இருக்கிறவர்கள் சேருகின்றார்கள். එකතු වෙලා කියනවා ප්‍රබල හිටපු ඇමතිවරයෙක්ගේ ගෙදර ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. கூறுகின்றார்கள் இந்த வீட்டிலே சேர்ந்து அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்தை விரட்டுவதற்கான ඊළඟ දවසේ அடுத்த நாள் කට්ටිය තව හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර இன்னும் ஒரு அமைச்சர் வீட்டில் கூடுகின்றார்கள். අර ටිකමයි அதே கோஷ்டி தான். ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ඊළඟ தீர்மானம். දවසේ அடுத்த நாள் ආයේ ඒ ටීම් එකම அதே டீம் තව පක්ෂ කාර්යාලයක இன்னொரு கட்சி காரியாலயத்தில் ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. அரசாங்கத்தை விரட்ட போறாங்களாம். මේව පුළුවන් ද ආණ්ඩුව එලවන්න? இப்படி முடியுமா அரசாங்கத்தை விரட்ட? ඇයි ඒ? ஏன்? ඒගොල්ලන්ට ඕන රටේ කලබල ඇති කරන්න. அவர்களுக்கு தேவை நாட்டில் குழப்பத்தை உருவாக்க. ඒගොල්ලන්ට ඕන රටේ අස්ථාවර භාවයක් ඇති කරන්න. இந்த நாட்டை நிலையற்றதாக மாற்ற. හැබැයි ආණ්ඩුවක ස්ථාවර භාවය රඳාපවතින්නේ ஆனால் அரசாங்கத்தின் நிலையான தன்மை රටේ ජනතාවගේ විශ්වාසය මත. மக்களின் நம்பிக்கையில் தான் காணப்படுகின்றது. ඇත්තටම අපි මේ ඉදිරියට පෙර කල්පනා කරා මේ ඉදිරියේ පවත්වන්නේ කොහොමද කියලා.